Hi friends, welcome to my channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா வாட்ஸ்அப்புக்கு பேட்டர்ன் லாக் அண்ட் ஃபிங்கர்பிரிண்ட் லாக்கை எப்படி செட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதில் உங்களுக்கு எந்த லாக் வேணுமோ அதை ஈஸியாக செட் பண்ணலாம். இதுக்கு எந்த ஆப்புமே இன்ஸ்டால் பண்ண வேண்டாம். இப்படி லாக் செட் பண்ணுறதுனால உங்களோட வாட்ஸ்அப்பை உங்கள் பெர்மிஷன் இல்லாமல் யாராலையும் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அதோட ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்புக்கு பேட்டர்ன் லாக் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணதும் டாப்பில் இருக்கிற சர்ச் பாரில் ஆப் லாக்குன்னு சர்ச் பண்ணாலே ஆப் லாக் வந்துடும். அதை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜில் ஆப் லாக்கை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு மொபைல் லாக் ஸ்க்ரீனை என்டர் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜில் எல்லா ஆப்புமே வரும். இதில் வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜில் எனபிள் பாஸ்வேர்டு வெரிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை எனபிள் பண்ணலாம். எனபிள் பண்ணதுமே வாட்ஸ்அப்புக்கு பேட்டர்ன் லாக் செட் ஆகிடும். இந்த பேட்டர்ன் லாக் வந்துட்டு நீங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் என்ன பேட்டர்ன் லாக் வச்சுருக்கீங்களோ அதே பேட்டர்ன் லாக் தான் இதுலேயும் வரும். நெக்ஸ்ட்டு இதில் ஹைடு ஹோம் ஸ்க்ரீன் ஐக்கான் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை எனபிள் பண்ணால் ஹோம் ஸ்க்ரீன்லேயே வாட்ஸ்அப் வந்து ஹைட் ஆகிடும். அதாவது நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஓகே, பேக் வந்துட்டு செக் பண்ணலாம். வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணதுமே பேட்டர்ன் லாக் கொடுத்து தான் ஓப்பன் பண்ணணும். ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. இனி வந்துட்டு இந்த பேட்டர்ன் லாக் வேண்டான்னா சேம் இதே மாதிரி தான் செட்டிங்ஸில் போய் ஆப் லாக்கை ஓப்பன் பண்ணி எனபிள் பாஸ்வேர்டு வெரிஃபிகேஷனை டிசனபிள் பண்ணால் போதும். பேட்டர்ன் லாக் டிசனபிள் ஆகிடும். இனி நெக்ஸ்ட் மெத்தடை பார்க்கலாம். அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் லாக்கை எப்படி செட் பண்ணுறதுன்னு. அதுக்கு ஃபஸ்ட்டு செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த பேஜை ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஃபேஸ் அண்ட் பாஸ்வேர்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜில் ஃபிங்கர் பிரிண்ட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஹோம் ஸ்க்ரீன் லாக்கை என்டர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஆட் ஏ ஃபிங்கர் பிரிண்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஃபிங்கர் பிரிண்ட்டை ஆட் பண்ணலாம். மொபைல் பேக்லேயே சென்சர் இருக்கும், அதில் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கலாம். இது ஃபுல்லாகிற வரைக்கும் வைக்கணும். நெக்ஸ்ட்டு கண்டினியூ கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு திரும்பவும் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கலாம். நெக்ஸ்ட்டு கண்டினியூ கொடுத்துக்கலாம். ஓகே, ஃபிங்கர் பிரிண்ட் லாக் செட் ஆகிடுச்சு. இனி வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த பேஜில் டாப்பில் இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு செட்டிங்ஸை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜில் ப்ரைவசி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜில் ஸ்க்ரோல் டவுன் பண்ணால் ஆப் லாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜில் அன்லாக் வித் பயோமெட்ரிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை எனபிள் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சென்சரில் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கலாம். இந்த ஆப் லாக்கை வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி டைரெக்டாக எனபிள் பண்ண முடியாது. செட்டிங்ஸில் போய் ஃபிங்கர் பிரிண்ட்டை எனபிள் பண்ணால் மட்டும்தான் வாட்ஸ்அப்பில் ஆப் லாக்கை எனபிள் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இதில் ஆட்டோமேட்டிக்கலி லாக்குன்னு 3 ஆப்ஷன் இருக்கும். இதில் இமீடியட்லியே செலக்ட் பண்ணால் ஃபிங்கர் பிரிண்ட் லாக் வந்து இமீடியட்டாக ஓப்பன் ஆகிடும். ஆஃப்டர் 1 மினிட்டை செலக்ட் பண்ணால் ஃபிங்கர் பிரிண்ட் லாக் வந்து 1 மினிட்டுக்கு அப்புறமா ஓப்பன் ஆகும். ஆஃப்டர் 30 மினிட்ஸை செலக்ட் பண்ணால் ஃபிங்கர் பிரிண்ட் லாக் வந்துட்டு 30 மினிட்ஸ் அப்புறமா ஓப்பன் ஆகும். இது நம்மளோட சாய்ஸ் தான். நான் இதில் இமீடியட்லியே செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஷோ கண்டென்ட் இன் நோட்டிஃபிகேஷன். இதில் கண்டென்ட் நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகணும்னா எனபிள் பண்ணலாம், வேண்டான்னா டிசனபிள் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.